ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி ஹார்வெஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 2 நாளாக வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த வக்கீல் ட்ரம்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஏணியெல்லாம் கழட்டி போட்டு வக்கீல் ட்ரம்லாம் பீஸ் போட்டு ஃபுல்லாக வெல்டிங் வச்சோம். ஆனால் இது பெரிய வேலை தாங்க. வண்டியில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்பப்போ வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சுது. நீங்கள் பாருங்கள், வண்டியில் பாதி பின்னாடி இருக்கிற கூண்டு, பின்னாடி அந்த டோர் ஃபுல்லாக கழட்டிட்டு ஏணி 5 ஏணி இருக்குல்ல, அந்த 5 ஏணியை எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு அந்த வக்கீல் ட்ரம் இருக்குல்ல, அதில் போய்ட்டு 2 சைடும் டோர்லாம் கழட்டிட்டு வக்கீல் ட்ரம் எடுத்து பெரிய ஒர்க்குங்க. ஒரு 2 நாளாக ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து நேற்று வெல்டிங் பண்ணி மாட்டியாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்களே பாருங்கள், வண்டினா ஏகப்பட்ட வேலைங்க. பாருங்கள், ஏன்னா ஒரு வேலை வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டுப்பாடெலாம் உடச்சி விட்ருக்கோம். இந்த ஏணி ஜல்லடை, அதாவது ஏணி வந்து மாட்டியாச்சுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டைம் ஓட்டி பார்த்து மாட்டினோம். இது பாருங்க, ஜல்லடை ஃபுல்லாக கழட்டி வச்சுருக்கேன். டோரு முன்னாடி ஸ்பைக்கெலாம் மாற்றணுங்க. பாருங்க, ஃபுல்லாக பாருங்கள். பாருங்க, ஃபுல்லாக ஸ்பைக் ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கு. இந்த ஸ்பைக் ஃபுல்லாத்தையும் மாற்றணும். ஏகப்பட்ட வேலைங்க வண்டியில். 2 நாள் ஆச்சு கழட்டி போட்டு. இன்னும் ஏணியெல்லாம் வைக்கிட்டு நல்லா முடிஞ்சுது. இன்றைக்கி இந்த ஸ்பைக் ஃபுல்லாக மாற்றணும். மாற்றிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடுது. முக்கியமாக இந்த வக்கீல் ட்ரம்மு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுங்கள். டம்முன்னு சவுண்டு வந்துச்சுனாவே வக்கீல் ட்ரம்மு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த கட்டடிக்கிறது தான் கட்டடிக்கிறதுல தான் அதிகபட்சம் வக்கீல் ட்ரம் போகும். அப்படி இல்லைன்னா இந்த பனைமட்டை, இந்த ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள், கல், இந்த மாதிரி போச்சுன்னா வக்கீல் ட்ரம் கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இப்போ எனக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. பெரிய குண்டானே உள்ளே போயிடுச்சு. எனக்கு நடுவயலில் இருந்துச்சு, வெளியாருங்க சொல்லு, நடு வயல்லே இருந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. ஆனால் நசிங் வெளியே வந்துருச்சு. அதனாலே எனக்கு வக்கீல் ட்ரம் மெயினாக போயிடுச்சு. ஒரு மெயின் பேரிங்கும் போயிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ தான் கழட்டி போட்டு இப்போ தான் ஒன்றுனா நேற்று எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தான் எல்லாம் அசம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாக இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி இது மாட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார், நண்பர் ஒருத்தர். ஒரு 8 ஏக்கர் ஒரே இடத்துல இருக்குது. அங்கே போய்ட்டு இன்றைக்கி ஓட்டலான்னு இருக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்து வேலை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் பண்ணணும். பாருங்கள்,